Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா my choice filling பார்க்க போறோம். Part 2 வீடியோ. First நம்ம part 1 வீடியோல pure government college 36 government college plus 1 semi government collegeக்கான my choice filling பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான choice filling. ஓகேவா? அது பார்க்காதவங்க கீழ descriptionல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாத்துங்க. ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜ்ல எப்படி choice fill பண்றது, எந்த ஆர்டர்ல choice fill பண்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாத்துக்கோங்க. இப்போ நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல எப்படி choice fill பண்றது? எப்பயுமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்புறம் தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஆர்டர் பண்ணும். அந்த கவர்மெண்ட் காலேஜ்லயுமே ஓல்டு காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு செகண்ட் நியூ காலேஜஸ் அதுக்கப்புறம் தான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்லோட் பண்ணும். அதுல எப்படி ஆர்டர் வைஸ் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்றது, எந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, எந்த காலேஜுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு பேஸ் பண்ணி எடுத்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர். ஓகேவா? லாஸ்ட் இயர் யாருக்கு கட் ஆஃப் அதிகமாக இருந்திருக்கு, யாருக்கு கம்மியாக இருந்திருக்கு, யாருக்கு இடப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேசிஸில் எடுத்ததான் இந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுல நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு பாக்குறோம். சாய்ஸ் ஃபில்லிங் பார்க்கும்போது நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்றோம். கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சுன்னா பிரைவேட் காலேஜுக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் போக மாட்டாங்க. இந்த பார்டர் மார்க் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. செக்யூரிட்டி டெபாசிட் இதுக்கு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரவுண்டு 1ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த காசு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் 30,000. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரவுண்டு 2க்கு போறீங்க. ரவுண்ட் 1ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 2க்கு போறீங்க. 2ல உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைச்சிருக்கு. அப்பயும் நீங்க போய் ஜாயின் பண்ணி நீங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 30,000 திருப்பி ரீஃபண்ட் ஆயிரும். பட் நீங்க டைரக்டா போய் எங்க பே பண்ணணும், காலேஜ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் இதனுடைய ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் தான் எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ் வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட். நம்மளோட கட் ஆஃப்லயே பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கேஎம்சிஹெச். இது ரெண்டும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர், இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஓகேவா? தேர்ட் மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில இருக்கு. ஃபோர்த் கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் மதுராந்தம். ஓகேவா? வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை, பனிமலர் சென்னை, மேல்மருவத்தூர் காஞ்சிபுரம், கற்பகம் கோயம்புத்தூர், அருணை திருவண்ணாமலை, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், திருச்சிக்கு அங்கிட்டு இருக்கு பெரம்பலூர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 காலேஜ் இப்படிதான் ஆர்டர் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ், தேர்ட் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், ஃபோர்த் கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ், 5th வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், 6th பனிமலர் மெடிக்கல் காலேஜ், 7th மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ், 8th கற்பகம் மெடிக்கல் காலேஜ், 9th அருணை மெடிக்கல் காலேஜ், 10th தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் இன் பெரம்பலூர். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 8 காலேஜ் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ். தாகூர் மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு. சென்னை, முத்துக்குமரன் சென்னை. அடுத்து அன்னபூர்ணா உங்களுக்கு சேலம், சுவாமி விவேகானந்தா நாமக்கல், சென்ட் பீட்டர்ஸ் கன்னியாகுமரி, சாரி ஸ்டூடெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி. சென்ட் பீட்டர்ஸ் வந்து கிருஷ்ணகிரி, மாதா சென்னை, ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரி, இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர். ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். இதுல வந்து நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ்க்கு இப்ப நான் சில பேர் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திருவள்ளூர்லயே எனக்கு சீட் கிடைக்கணும், எங்க அப்பா அம்மா வேற எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டும் போய் படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க இந்திரா மெடிக்கல் காலேஜ் தூக்கி பிஎஸ்ஜிக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஓகேவா? பிஎஸ்ஜிக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இந்திரா மெடிக்கல் காலேஜ் போட்டுக்கணும். உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஆர்டர் படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கோயம்புத்தூர் இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல உங்களுக்கு நீங்க இருக்கிறது கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வந்து சீட் வேணும். கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி ஏஎம்சிஹெச் இல்ல கற்பகம்ல சீட்டு தான் வேணும். வேற எங்கேயும் உங்களுக்கு சீட்டு வேணாம். பட் உங்களுக்கு இந்த 3 காலேஜ்லயும் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் தூக்கி டாப்ல போட்டுக்கணும். ஓகேவா? பட் இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் 1 to 18. இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் இதுதான். ஓகேவா? இதை விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா இது பண்ண முடியாது. உங்க ப்ரிஃபரன்ஸ் வேணுமா இதுல ஒரு 2-3 காலேஜ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். நீங்க நல்ல மார்க்கே எடுத்திருந்தாலும் உங்களுக்கு லோயஸ்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. ஓகேவா? அதனால தான் சொல்றது இந்த காலேஜ்ல இருந்து இந்த காலேஜ் வரை இதே
அதே மாதிரி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் லோயஸ்ட் மார்க்காக இருந்தாலும் பட் உங்களுக்குள்ள சாய்ஸுக்கு அந்த லோயஸ்ட் மார்க் ஒரே பெட்டர் காலேஜ் கிடைக்கும். பட் அடிமட்ட லோயர் காலேஜுக்கு போயிடக்கூடாது. ஓகே, இப்போலாம் இந்த நியூ காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுலலாம் சீட் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா, புரியுதா? பட் சீட்டு கிடைக்காத பிரச்சனை, எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்கு அதில் போய் ஜாயின் பண்ணால் பரவாயில்ல. நல்ல மார்க் எடுத்து போட்டு போய் அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணி அந்த மாதிரி ஆகிறது வந்து வேஸ்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.